உங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, இங்கே மட்டும் இல்லை, முழு உலகத்துலேயுமே இன்டர்நெட் ஃபுல்லாகவே நின்றுச்சு அப்படின்னு வைப்போம். என்ன நடக்கும்? ஸோ அந்த முதல் நிமிடம் கொஞ்சம் சைலண்ட் ஆகுவோம். நமக்கு தான் வேலை செய்யலையா, கொஞ்சம் யோசிக்க துவங்குவோம். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு வேலை செய்தா ட்ரை பண்ணி பார்ப்போம், கால் அடித்து பார்ப்போம், ஒர்க் பண்ணாது, எதுவுமே வேலை செய்யலை, எல்லாமே அப்படியே டம்ப் ஆன மாதிரி இருக்கும்ல. ஒரு செய்தியும் வராது, எந்த விதமான டேட்டாஸும் கிடைக்காது, ஒரு தகவல்களும் கிடைக்காது. லட்சக்கணக்கான மக்கள் அப்படியே உறைஞ்சு போய் நிற்பாங்க. என்ன செய்யறதுன்னே தெரியாம, புரியாம அப்படியே ஸ்டக் ஆகி இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அவங்க வாழ்க்கையே நின்று போன மாதிரி ஃபீல் ஆகிரும். இப்படியே ஒரு நாள், 2 நாள், 3 நாளைக்கு அப்படியே கண்டினியூ ஆனிச்சுன்னு வைங்க. பேங்க்ல உள்ள சிஸ்டம் எல்லாம் என்ன நடக்கும், ரைட்? பண பரிமாற்றங்கள் என்ன நடக்கும், உலக வங்கி என்ன நடக்கும், இந்த மாதிரி முழு உலகமுமே ஷட் டவுன் ஆகிரும். வியாபாரமெல்லாம் அப்படியே ஸ்டக் ஆகிரும். ஸோ ஒரு சில நாடுகளில் ஃபுல்லாகவே டிஜிட்டலைஸ் ஆன போக்குவரத்து சிஸ்டம்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே ஷட் டவுன் ஆகிரும். எத்தனை மணிக்கு எந்த வாகனம் வரும், எப்போ வரும், எப்படி புக்கிங், எதில் ஏறுறது, ஒன்றுமே புரியாது. எல்லா டவுனும் ரொம்ப குழப்பமான டவுன் ஆகிரும். உலகமே உறைஞ்சு போயிடும். இது சாப்பாட்டுக்காக இல்லை, தகவலை எடுத்துக்க முடியலை அப்படிங்கிறதுக்காக. இப்போ இணையம் ஃபுல்லாக நின்றனால இது ஏன் இப்படி நின்றுச்சு, எதனால் இப்படி நின்றுச்சு, முழு உலகத்துக்குமே இப்படித்தான் நடந்திருக்குன்னு கூட தெரிய வழி இல்லை. அப்படிப்பட்ட தகவல் கூட வராது. அப்படிங்கிற நேரம் ஆட்சி செய்கிறது கூட எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இது சம்பந்தமாக நிறைய பேர் வாய் மூலமாக பேசி 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 நமக்கு இதனால தான் இந்த பிரச்சனையா அப்படின்னு அந்த தகவல் வந்து சேர்றதுக்கே எவ்வளோ காலம் எடுக்கும்னே தெரியாது. நம்ம எடுப்போம் ஒரு கிழமையோ 2 கிழமையோ 3 கிழமைக்கு பிறகு